இன்றைய வரவேற்பறையில் நாம் சந்திக்க இருப்பவர் விக்ரம். பல வருட போராட்டங்களுக்கு பின் நடிகரானவர் விக்ரம். அந்த அருமையை உணர்ந்து இன்றும் தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் நடிகர் விக்ரமும் ஒருவர். இந்த வரவேற்பறை நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பொங்கல் பரிசு. வணக்கம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வரவேற்பறையில் நம்ம பார்க்க போகிறவர் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட். ஏன்னா தமிழ் சினிமாவில் உடலை வருத்தி நடிக்கக்கூடிய நடிகர்கள் யார் அப்படின்ட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்டோன்னா இவர் பேர் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அவருடைய ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாகிறாரு, ஒல்லியாகிறாரு, லேடி கெட்டப்பில் வராரு. அவரோட கெட்டப்ஸ் பற்றி பேசணுன்னா இந்த எபிசோடு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் அவருடைய அவார்ட்ஸ் ஆகட்டும், அப்ரிசியேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவருடைய ஆக்டிங் வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படி தாங்க சொல்லணும். எஸ், நம்ம சியான் விக்ரம் அவர்களை தான் வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். ஹலோ சார். வணக்கம். Thank you. Happy New Year too. பொங்கல் திருநாளில் உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் சார். நாங்கள் மட்டும் இல்லை, நியூஸ் 7 ஆடியன்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த நாளில் உங்களுடைய ஐப்படத்தினுடைய டீசர் அதை பார்த்ததுலேருந்தே என்னைக்கு ஐப்படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்கு? கண்டிப்பாக எனக்கு இப்போ தான் யார்கிட்டயும் சொன்னேன், இது ஒரு சின்ன லெவலில் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைனா ஒரு கிரஹாம் பெல் லைட் இப்போ தான் அவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் கிரஹாம் பெல் டெலிஃபோனை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அது வெளியில் யார்கிட்டையாவது இப்போ காட்டணும், மற்றவங்களாம் அதை பார்க்கணும், அதை பார்த்து அவங்க பிரமிப்பாக இருக்கணும், அந்த தி ஷுட் கெட் எக்ஸைட்டட்னு தோணும். தவிர அது இந்த இது லைட் நான் ஒரு 100 லைட்டு ஒரு நாளைக்கு வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்க போகிறதே இல்லை. இட்ஸ் நாட் த கமர்ஷியல் ஃபேக்டர். தேவ் கிரியேட்டட் சம்திங். அது எப்படி somebody has to see it. இல்லை சின்னதாக சொல்லணும்னா ஸ்கூலில் ஒரு பையன் ஏதோ வரைஞ்சிருக்கான், அவங்க வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு காமிக்கணும். யூ ஹேவ் தட் எக்ஸைட்மெண்ட். எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஐ திங்க் எங்கள் யூனிட்டில் இருக்க எல்லாருக்குமே இருக்குது. பிகாஸ் ஒரு 3 வருஷம் we've done something, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து we have tried to do something which is really on a different scale. So I think எல்லாருமே we are very pretty excited about ஆடியன்ஸ் ரியாக்ஷன் டு இட். ஏன்னா இது யாருமே நாங்கள் செஞ்ச சில விஷயங்கள் இந்த படத்தை செஞ்சது இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ அது ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு பிடிக்க போகுது, those are all very things that excite us a lot. அண்ட் சங்கர் சாரோட உங்களோட அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சங்கர் சார் கிட்ட இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஒர்க் வித் ஹிம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பிகாஸ் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் அ லாட். ஸோ உங்ககிட்ட எப்படி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு? ஐ திங்க் இட்ஸ் nicest to work with him. I don't know about the hard part or not. It's a relative term. ஒரு நடிகனுக்கு எது ஹார்ட் எது ஹார்ட் இல்லை. பட் ஐ திங்க் அவரோட ஒர்க் பண்ணுறது எல்லா நடிகர்களும் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஐ ஃபீல் எவ்ரி ஆக்டர் என்னோட இது ஐ ஃபீல் தி ஆல் ஷுட் கெட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ஹிம், டு என்ஜாய். ஒரு நம்மளை எவ்வளோ பிரமாண்டமாக காட்ட முடியும், நம்மளை எவ்வளோ வித்தியாசமாக காட்ட முடியும். லைக் தேர் ஆர் so many things that an actor ஒரு நடிகராக இருக்கும்போது நமக்கு எல்லாம் தோணும் இல்லைங்களா, அதெல்லாம் அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் அந்த மாதிரி சிந்திப்பார். And working with him, I think it's very very difficult. It's not an easy thing. ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் ஈஸி கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் அந்த படம் வேறு ஒரு ரீதிக்கு போகும், வேறு ஒரு ரெல்முக்கு போவான். he is able to do that because of that. out of the box இதை யோசிக்கிறாரு. there are a lot of directors like மணி சார், பாலா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி வேறு ஏதோ ஒன்று பண்ணணும், ஈஸியாக பண்ணிட்டு போகிறது எல்லாருமே பண்ணுறாங்கல்ல. ஸோ they do something. பட் அது பண்ணுறது ஐ திங்க் இட் எக்ஸைட்ஸ் யூ. அந்த எக்ஸைட்மெண்ட் இஸ் மோர். அந்த கஷ்டத்தை விட அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது எக்ஸைட்மெண்ட் டேக்ஸ் ஓவர் எவ்ரி திங். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னியனில் 3 கெட்டப், இதுலேயும் சங்கர் சார் படத்தில் 3 கெட்டப். ஸோ வாட் இஸ் த பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன்னியன் அண்ட் திஸ் ஃபிலிம்? இதில் ஆக்சுவலாக 3 கெட்டப் இருக்கும். பட் அந்த ஒரு இதில் ஒரு பீஸ்டாக கூட வர அது இன்னொரு கெட்டப்பாக இருக்கும். பட் அது இல்லாமல் வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் லுக்ஸ். அன்னியனில் லுக்ஸ் இருக்குது. அன்னியனில் கூட ரெமோவாக வரும்போது நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுலேயும் இதில் கேரக்டர்ஸாகவே கொஞ்சம் வேறு சின்ன கேரக்டர்ஸ், சின்ன கேரக்டர், ஒரு 2 ஷார்ட் இல்லைனா ஒரு சீன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அ வெரி ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த அன்னியனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. லைக் இட்ஸ் தட் நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபில்ம். அது அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் அவர் காமிச்சிருக்காரு. கதையெல்லாம் இட்ஸ் த்ரில்லர்லேயே அந்த அவர் அந்த படத்தை கதையை எடுத்துகிட்டு போகிற விதம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். சார், இந்த 3 ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 3 ரோலில் இது ரொம்ப டஃப்பான ரோல், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படிங்கிறது? ஐ திங்க் 3மே டஃப் தான்.
இந்த சென்ஸ் 4மே டஃப். பாடி பில்டராக பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆகணும், பட் எனக்கு டைம் இல்லை பண்ணுறதுக்கு. பாடி பில்டர்ஸ் வந்து வேறு எதுவுமே பண்ணாமல் சாப்பிட்டு எக்ஸசைஸ் தூக்கம், சாப்பிட்டு எக்ஸசைஸ் தூக்கம். அது வந்து தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணும், இவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ. ஆனால் எனக்கு வந்து அந்த டைம் கிடைக்கல. இந்த கதாபாத்திரம் ரெடி ஆகிறதுக்கு 3 மாதம் தான் டைம் இருந்துச்சு. அண்ட் நான் லண்டனில் இருந்தேன், வேறு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். விடிகாலையிலேருந்து ஷூட் பண்ணி நைட் வரைக்கும். ஆனால் அங்கே வந்து ஒரு 10 கேஜி 20 கேஜி தான் டம்பிள் இருந்துச்சு. ஸோ பாடி ஏற்றுறதுக்கு வசதியே கிடையாது. ஃபூடை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளியூரில் போகும்போது நமக்கு நினைக்கிற ஃபுட்டே கிடைக்காது. நாட் பிகாஸ் தே ஹேவ் டெஃபினட்டாக பாடி பில்டிங்க்கு அவங்களுக்கு தான் பெட்டர் இது இருக்குது. பட் நாங்கள் லொக்கேஷன் எங்கெங்கேயோ இருக்கோம். அந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சாண்ட்விட்ச், இந்த மாதிரி ஒரு ஸ்டேக்கு, அதில் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள், இந்த மாதிரி ஒரு இது, அப்புறம் இது முடித்தோன்னா 1 மணி நேரம் பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கேட்கவே முடியாது. ஒரு சாலடு, சிக்கன், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது வந்து பண்ணுறது அந்த மாதிரி இருந்து எனக்கு இந்த மாதிரி பாடி கொண்டது வித்தவுட் எனி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸே இல்லாமல். தி ஒன்லி திங் ப்ரோட்டீன் ஷேக் தான் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். இட்ஸ் வெரி குட் ஃபார் அ பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது தவிர எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஷார்ட்கட் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பாடி பில்டரோடு மேடையில் மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் கர்நாடகா பிரகாஷ் இருந்தார். காமராஜ் வந்து மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் ஏஷியா நம்பர் 3, தென் சென்னையிலேருந்து மிஸ்டர் சம்திங், எல்லாமே மிஸ்டர் சிக்கிம், எல்லாருமே அந்த ஸ்டேட்டில் இருக்க டாப். அவங்களோட நான் போட்டி போடுறேன். அந்த ஸ்டேஜில் நான் வந்து தனியாக இருக்காமல் அவங்க மாதிரி இருக்கணும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அடுத்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணி உடம்ப எல்லாம் இது பண்ண பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அந்த சாமி. அது வந்து ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. 3வது கேரக்டர் பண்ணும்போது எல்லாத்தையும் விட அந்த உடம்புலாம் குறைச்சி திருப்பியும் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு அதில் கண்டிப்பாக ஒரு 17 hours, சம்டைம்ஸ் ஒரு 15 hours ஒரு டே ஃபுல்லாக நடிக்கிறது, அந்த டயட்டில் அந்த மூடில் இருக்கும்போது அது வந்து ஒரு கஷ்டம். ஸோ அண்ட் பீஸ்டாக இருக்கும்போது அதை கேரி ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறது, அது வந்து ஒன்று இருக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரி ரோல் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் வெரி சேலஞ்சிங். அண்ட் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கேரக்டர் பண்ணும்போது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, சங்கர் சார் ஒரு ½ an hour ரெஸ்ட் கொடுங்களேன், போய் நான் போய் தூங்கிட்டு வரேன் ப்ளீஸ், எனக்கு டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நாட் ரியலி. எனக்கு அது இன்னும் சேலஞ்சிங் 24/7 ஆக்டிவ் தானா? யா இன்னும் எனக்கு the whole day was ரொம்ப ஒரு மாதிரி அது வந்து இல்லை இது முடியாது அப்படின்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. இது வந்து என்னால் முடியும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு என் மனசில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உன்னால் மட்டும்தான் முடியும். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஆக்சுவலி கான்சென்ட்ரேட் அண்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். ஸோ அந்த இடத்துல நான் வந்து இல்லை என்னால் முடியல அப்படின்னு நினச்சேன்னா ஐ நோ தட் the whole process-ஏ வேஸ்ட் ஆகிடும். அண்ட் ஸோ that really didn't happen actually. சார், அதாவது இந்த படத்தில் உங்களுடைய நடிப்பு இதை தவிர்த்து வேற எந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஐ திங்க் படமே ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ். ஃபுல் மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா லொக்கேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃபைட்ஸ் பண்ணது வந்து வேறு ஃபைட்ஸ் வேறு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டும் அதே ஒரு படம் மாதிரி இருக்கும். சாங்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வேறு ஒரு ஸ்கோப்பில் பண்ணியிருக்காரு. சிஜி வந்து வேறு மாதிரி இருக்கும். சிஜி வந்து இந்த படத்தில் சிஜியை விட ப்ராஸ்தட்டிக்ஸ், நாங்கள் யூஸ் பண்ண ப்ராஸ்தட்டிக்ஸ் அது எவ்வளோ யதார்த்தமாக காட்ட முடியும், அது ரொம்ப உதவியாகும். காமெடி வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப லோக்கலாக ரியலாக காமிக்கிறது அதுவும் ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயம் ரொம்ப பிரமாண்டமாக ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரே ஒரு சீனுக்கு அந்த வீடு வந்து எந்த ஷூட்டிங்லையும் யூஸ் பண்ணாத ஒரு வீடாக இருக்கணும், ஆனால் பிரமாண்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக பெங்களூரில் பார்த்தாங்க, டெல்லி, கோவா, சென்னை, எந்த இடத்துலையும் அது மாதிரி கிடைக்கல. அந்த ஒரு சீனுக்காக நான் ஃபுல் யூனிட் வந்து தாய்லாந்து போய் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். விச் இஸ் ஜஸ்ட் ஃபார் தட் சீன், ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ ஷாட்ஸ். ஸோ ஒவ்வொருத்துலேயும் எந்த ஒரு இடத்துலையும் சங்கர் சாரும் சரி, பிசி சாரும் சரி, இந்த ப்ரொடியூசர் ஆஸ்கர் ரவிச்சந்திரனும் எந்த ஒரு இடத்துலையும் பரவாயில்ல நம்ம சும்மா இங்கே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இது வந்து ஒரு சம்திங் வெரி ஸ்பெஷல். ஸோ அதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐ திங்க் தேவ் ட்ரைட் இட். அண்ட் மேக் ஓவர் பற்றி சொல்லுங்கள் சார். உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யார், எங்கேருந்து வந்தாங்க? வந்து வீட்டாலேருந்து நியூசிலாண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஷான் ஃபுட் அண்ட் டெவினா. அவங்க பிரமாதம். லைக் எவ்வளோ நேரம் ஆகும் மேக்கப் போட்டு? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பீஸ்ட் கேரக்டருக்கு 5 மணி நேரம் ஆகும், ஏன்னா ஃபுல் பாடினால. பட் இந்த கேரக்டருக்கு, இந்த கூனன் கேரக்டருக்கு வந்து 5 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 4 hours, அப்புறம் எப்படியோ முடித்து 3.5 மணி நேரம் பண்ணுவோம். பட் எடுக்கிறது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். 4 பேர் ஒர்க் பண்ணாலும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இட் யூஸ் டேக் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஷார்ட்டில் வந்து சும்மா இது பண்ணிட்டோம் அசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்துக்கலான்னு இல்லாமல் அவங்க ஷார்ட்டில் வந்து நின்று
ஒரு முடி அவுட் ஆஃப் பிளேஸாக இருந்தால் கூட அது வந்து சரிப்படுத்துறது, இல்லை இந்த ஸ்வெட்டிங் நிறையா வரும், ஸோ பபிள்ஸ் வந்துடும், இன்னும் இந்த இடத்துல கம் போயிடும். ஸோ தெரியும், ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ்னால இல்லை, ஆக்சுவலி ஒரு உண்மையாக இருக்கிற ஆள் மாதிரி இருக்கணும். ப்ராஸ்தட்டிக்ஸ் சரியாக பார்த்துக்கலன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அது பார்த்துக்கிட்டு கண்டினியூட்டி அது எல்லாமே லைக் தி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஐ மீன் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. சார், ஒரு நடிகர் அப்படிங்கிறது நடிகனாக பிறக்கிறாங்களா இல்லை அவங்க உருவாக்கப்படுறாங்களா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் ஜெனட்டிக் லோடிங் டெஃபினெட்லி இருக்கும். லைக் நடிகரோட பசங்க வந்து டெஃபினட்டாக, ஒரு டாக்டரோட பையன் வந்து கண்டிப்பாக மக்கா கூட இருக்கலாம், பட் கண்டிப்பாக ஒரு மெடிசன் சார்ந்த விஷயங்களாக யோசிப்பார். ஒரு ரொம்ப கார் எந்தூசியாஸ்டாக இருக்கிறவங்க பையன் வந்து கண்டிப்பாக இதாக இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் டு பி கிரேசி அபவுட் இட். என் பையன் வந்து பயங்கர சோம்பேறி. அவன் வந்து என்ன ஐயோ இதே எக்ஸசைஸ் பண்ண, ஐயோப்பா ப்ளீஸ் விடுங்க. கரெக்டாக 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஹி ஸ்டார்ட் எக்ஸசைசிங். அவன் பயங்கரமாக எப்போ நான் ஃபோன் பண்ணால் கூட இல்லைப்பா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ இட்ஸ் சம்திங் தட் ஐ டென்ட் டீச் ஹிம். அவனுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் எனக்கு எப்போ தோணுச்சு அப்போ. அதே மாதிரி கேமரா ஃபோட்டோகிராஃப் நான் எடுப்பேன். என் பையனும் ஹி ஸ்டார்ட் டேக்கிங் பிக்சர்ஸ். நான் அவங்ககிட்ட சொன்னது திடீர்னு கேமரா எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஐம் சேயிங் ஜெனட்டிக்லி சம்திங்ஸ் அதே, இட்ஸ் கால் ஜெனட்டிக் லோடிங். பட் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி டாக்டர் பையன் கூட மக்கா இருக்கலாம், இட்ஸ் லைக் தட். பட் அது இல்லாமல் வாத்தியார் பையன் whatever நம்ம கலாச்சாரத்துக்கு மாற்றி சாரி. பட் சேம் திங் வந்து நீங்கள் இஃப் யூ சி லாட் ஆஃப் பீப்புள் நடிக்க ஆரம்பிச்சு திடீர்னு நல்லா நடிக்கலாம். பட் நாட் பிகாஸ் திடீர்னு வந்துச்சு, அவங்களுக்குள்ள நடிகை இருந்திருப்பான். மேபி இன்ஹிபிஷன் இருந்திருக்கலாம், இல்லை அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். பட் ஐ திங்க் இட்ஸ் காட் டு டூ வித் இன்ஹெரண்ட் இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் விக்ரம் அவர்களுக்கு வந்து வில்லனாக பண்ணுறது பிடிக்குமா இல்லை ஹீரோவாக பண்ணுறது பிடிக்குமா? பிகாஸ் நிஜ வாழ்க்கையில் நான் வில்லன். ஸோ அது வந்து என்னால் எந்த படத்துலையும் கொண்டு வர முடியலையேன்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. பட் ஐ லைக் டு டூ வில்லன் ரோல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யூ கேன் டூ வில்லன். சர்ப்ரைசிங்காக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம், சின்ன சின்ன த்ரில்ஸ் இருக்கும். அண்ட் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை. பட் நாட் சும்மா வந்தால் அடி வாங்கினா போனான்னு இல்லாமல், நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் நல்லா ஈக்குவலாக இருக்கணும். கடைசியில் வந்து பொண்ணு அவனுக்கு கிடைக்கணும். சார், நடிப்பை தவிர்த்து இங்கே வேற என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் எப்போவுமே இருக்கணும். ஐ ஃபீல் தட் ஐ ஆல்வேஸ் நீட் டு பி அசோசியேட்டட். சில டைம் எனக்கு தோணும் லைக் பிசி சாரோட போயிடலாம், ரத்னவேலு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைனா இன்னும் அந்த மாதிரி நல்ல கேமராமேன்ஸோட போயிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் நம்ம ஷூட் பண்ணி ஐ ஃபீல் லைக் தட். நான் டைரக்ஷன் பண்ணும். எனக்கு எப்போவுமே ஃபோட்டோகிராஃபி இஸ் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ எனக்கு பட் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க லைக் டைரக்ஷன் பட் நல்ல கேமராமேன் ஆகும். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லைட் இதாவது ஐ ஆல்வேஸ் கீப் ஸ்டடிங் தட். ஸோ சார், இந்த பொங்கல் நாளில் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போய் இந்த கிராமத்து மக்களோட பொங்கல் கொண்டாடி இருக்கிறீங்களா, இல்லை கொண்டாடணும்னு விரும்புகிறீங்களா? சின்ன வயசில் பரமக்குடிக்கு நிறைய போயிருக்கேன். பட் அங்கேருந்து வீடு விற்றுட்டோம். அண்ட் இப்போ அங்கே யாருமே இல்லை. ஸோ அங்கே போகிறதில்ல. பட் டெஃபினட்டாக பொங்கல்னால் அப்படி அங்கே செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளிசிட்டி, சும்மா கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு ஜஸ்ட் மாடுகளோட இங்கே தோட்டத்துக்கு போயிட்டு இங்கே ஐ திங்க் அந்த ஒரு சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை சண்டே அந்த சந்தைக்கு மாடுலாம் போவோம். சாயந்தரம் சும்மா நான் செவுத்தில் உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஸ்மெல், அந்த ஜென்ரலாக ஊருக்கு போனாலே வேறு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்ல. அது இந்த காற்று, அந்த கருவேல முள் குத்தம், அது வந்து பயங்கரமாக அம்மா கிட்ட உடைய குத்திடுச்சு. லைக் தேர்ஸ் ஒன் எக்ஸைட்மெண்ட் விச் இப்போ வந்துட்டு எல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ், அந்த டெக்னாலஜி வந்து நம்மளை கரப்ட் பண்ணிடுச்சு. வி டோன்ட் see that. அந்த பீஸ் நமக்கு இங்கே இல்லைல்ல. உங்கள் அம்மா வந்து ஆடியோ லான்ச் அப்போ வந்து சொன்னாங்க ஐம் த ப்ரௌடஸ்ட் மதர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மா வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆரம்ப காலத்தில் படங்கள் பார்த்துட்டு இப்போ பார்க்குறாங்க. ஸோ எப்படி ஹவு ஷி ஃபீல்ஸ்? பாம்பா சாப்பிடுப்பா அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்களா? இல்லை அப்படி இல்லை. நான் அவங்களுக்கு தெரியும் நான் ஏதாவது டெஃபினட்டாக வீட்டுக்கு போகும்போது அவங்க எதாவது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உருன்னு சரி ஐம் நாட் ஐம் டயட் ஆனால் சரி இதாவது ஷீல் வாண்ட் மீ டு ஹேவ் சம்திங், ஐ லீட் சம்திங். பட் டெஃபினெட்லி ஒரு தாய்க்கு வந்து இது பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வந்து அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுற, வேண்டாம் போதும் பண்ணது போதும், எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, ஆஃப்டர் ஆல் சினிமா ஜஸ்ட் அ கேரக்டர். அதே மாதிரி ரிலேஷன்ஸ் வந்து அவங்க தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. இப்போ டெஃபினட்டாக அவங்கள வந்து இவங்களே பாதிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக ஷி வுட் ஹவ் ஃபெல்ட் பேட். ஐம் ஷூர். சார், இந்த பொங்கல் திருநாளில் நம்ம ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். உங்க கூட பேசினது அவ்வளோ ஒரு பொங்கல் சாப்பிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு.
ரொம்ப சந்தோஷம் சார். நேர்களே, மற்றொரு வரவேற்பு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.